வணக்கம். நர்சிங் ஆராய்ச்சியில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுதாங்க இலக்கிய மதிப்பாய்வுகள். வாங்க, இந்த ஆதாரங்கள் நிறைந்த உலகத்துக்குள்ள நாம எப்படி ஒரு பயணத்தை ஆரம்பிக்கலாம்னு பார்க்கலாம். சரி, நீங்க ஒரு இலக்கிய மதிப்பாய்வ ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா ஒரு பெரிய தகவல் கடல்ல தனியா நிக்கிற மாதிரி இருக்கா? ஆயிரக்கணக்கான கட்டுரைகள், புத்தகங்கள்னு குவிஞ்சு கிடக்க எதுல இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தலை சுத்துதா? கவலைப்படாதீங்க. இந்த உணர்வு உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே வரும். ஆனா இதுக்கெல்லாம் கவலைப்படவே தேவையில்ல. ஏன்னா இந்த சவாலை ஜெயிக்கிறதுக்கு நாம சேர்ந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆராய்ச்சியாளர் கருவிப்பெட்டியை உருவாக்க போறோம். சரியான கருவிகளும் அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிற டெக்னிக்கும் தெரிஞ்சா போதும், இந்த பயணத்தை ரொம்ப சுவாரஸ்யமாவும் சுலபமாவும் மாத்திரலாம். இதுதான் நம்மளோட பிளான். முதல்ல ஆதாரங்களை எப்படி மதிப்பிடுறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் முதல் நிலை, இரண்டாம் நிலைன்னு ஆதாரங்களோட வகைகளை பத்தி தெளிவா புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் நம்மளோட டிஜிட்டல் கருவிகள், அதுக்கு வெளியே இருக்கிற ஆதாரங்கள், கடைசியா ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி எப்படி தேடுறதுன்னு கத்துக்க போறோம். ரெடியா? சரி, வாங்க நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம். ஒரு முக்கியமான விஷயத்த முதல்ல புரிஞ்சுக்கணும். நமக்கு கிடைக்கிற எல்லா தகவல்களும் ஒண்ணு கிடையாது. நம்ம கருவி பெட்டியில இருக்கிற ஒவ்வொரு கருவியோட மதிப்பையும், அதாவது ஒவ்வொரு ஆதாரத்தோட நம்பகத்தன்மையும் நாம சரியா புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுல நம்மளோட மிக முக்கியமான கருவி முதல்நிலை ஆதாரங்கள். இத நீங்க ஆதாரங்களோட கோல்டு ஸ்டாண்டர்ட்னே சொல்லலாம். அதாவது ஒரு ஆராய்ச்சியை யார் செஞ்சாங்களோ, ஒரு கோட்பாட்டை யார் உருவாக்குனாங்களோ அவங்களே நேரடியா எழுதுறது. அசல் ஆராய்ச்சி கட்டுரைகள், டாக்டர் பட்ட ஆய்வறிக்கைகள் எல்லாமே இதுக்கு சூப்பரான உதாரணங்கள். அடுத்து நம்ம கிட்ட இருக்கிறது இரண்டாம் நிலை ஆதாரங்கள். சிம்பிளா சொல்லணும்னா இது முதல் நிலை ஆதாரங்களோட ஒரு விளக்கம். அதாவது மத்தவங்க செஞ்ச ஆராய்ச்சியை எடுத்து அதை பத்தி சுருக்கியோ விவாதிச்சோ சொல்றது. சிஸ்டமேட்டிக் ரிவ்யூஸ், பாடப்புத்தகங்கள் எல்லாம் இதுக்குள்ள தான் வரும். இது ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க உதவும். கடைசியா நம்ம கிட்ட மூன்றாம் நிலை ஆதாரங்கள் இருக்கு. இது ஒரு டாபிக்கோட பிக் பிக்சரை நமக்கு கொடுக்கும். கலைக்களஞ்சியங்கள், கையேடுகள் மாதிரி. ஒரு டாபிக் பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதப்போ எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலனா இதுதான் உங்களுக்கு பெஸ்டான ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ இந்த ஸ்லைடில் இருக்கிற அட்டவணையை கொஞ்சம் பாருங்களேன். இது இந்த 3 ஆதாரங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை எவ்வளவு தெளிவா காட்டுது பாருங்க. முதல்நிலை தான் நேரடி ஆதாரம், அதனால நம்பகத்தன்மை ரொம்ப அதிகம். அதே சமயம் மூன்றாம் நிலை ஒரு நல்ல அடித்தளத்தை நமக்கு கொடுக்குது. உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி சரியான கருவியை தேர்ந்தெடுக்க இது ரொம்ப உதவும். ஓகே, நம்ம கருவி பெட்டியில ஆதாரங்களோட வகைகளை பத்தி இப்ப நமக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருச்சு. வாங்க, இப்ப நவீன ஆராய்ச்சியோட இதயமா இருக்கிற மின்னணு தரவுத்தளங்கள், அதாவது எலக்ட்ரானிக் டேட்டா பேசஸ்ன்ற பவர்ஃபுல் டூல்ஸை பத்தி பார்க்கலாம். இந்த லிஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல CNAHL, அதாவது CINAHL, நர்சிங் துறைக்கான ஒரு புதையல்னே சொல்லலாம். MED லைன் மருத்துவத்துக்கும், காக்ரான் லைப்ரரி ஒரு குறிப்பிட்ட சிகிச்சையோட செயல்திறனை தெரிஞ்சுக்கவும், சைக்கின்ஃபோ உளவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாத்தீங்களா, 7.6 மில்லியன் பதிவுகளா? அடேங்கப்பா. அதனால தான் சொல்றேன், நீங்க ஒரு நர்சிங் ஆராய்ச்சியாளரா இருந்தா உங்க கருவி பெட்டியில இது கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு கருவி. இது இல்லாம ஒரு இலக்கிய மதிப்பாய்வை நினைச்சு கூட பார்க்க முடியாது. டிஜிட்டல் கருவிகள் ரொம்ப பவர்ஃபுல் தான், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அது மட்டுமே நம்ம உலகம் கிடையாது. வாங்க, இப்ப நம்ம கருவி பெட்டியில இருக்கிற இன்னும் சில சிறப்பு கருவிகளை பத்தி பார்க்கலாம். இது உங்க தேடலை இன்னும் முழுமையானதா ஆக்கும். சில நேரங்கள்ல ஒரு விஷயத்தை ஆழமா புரிஞ்சிக்க இந்த மாதிரி அச்சில் இருக்கிற ஆதாரங்கள் ரொம்ப உதவியா இருக்கும். முக்கியமான ஜேர்னல்ஸ், ரொம்ப விரிவான புத்தகங்கள், அப்புறம் பல்கலைக்கழக ஆய்வறிக்கைகள்லாம் உங்களுக்கு புத்தம் புது பார்வைகளை கொடுக்க சான்ஸ் இருக்கு. இப்போ நான் ஒரு சின்ன சீக்ரெட் சொல்ல போறேன். நிறைய பேர் கவனிக்க தவறுகிற ஒரு முக்கியமான ஆதாரம் இருக்கு. அதுக்கு பேரு கிரே இலக்கியம். அதாவது வழக்கமான வழியில வெளியிடப்படாத ஆனா ரொம்பவும் மதிப்புமிக்க தகவல்களை கொண்ட ஆதாரங்கள். உதாரணத்துக்கு, உலக சுகாதார அமைப்போட அறிக்கைகள், பெரிய பெரிய மாநாடுகள்ல சமர்ப்பிக்கப்பட்ட கட்டுரைகள், கொள்கை ஆவணங்கள், இதெல்லாம் இதுக்கு சிறந்த உதாரணம். யோசிச்சு பாருங்க, களத்திலிருந்து நேரடியா வர்ற லேட்டஸ்டான தகவல்கள் எல்லாம் இங்கே தான் கிடைக்கும். சூப்பர்! நம்ம கருவிப்பட்டி இப்போ எல்லா விதமான கருவிகளாலையும் நிரம்பி வழியுது. ஆனா கருவிகள் இருந்தா மட்டும் போதுமா? அதை ஒரு மாஸ்டர் மாதிரி எப்படி பயன்படுத்துறதுங்கிற நுட்பத்தையும் நாம கத்துக்கணும்ல. வாங்க அத பத்தி பார்க்கலாம். இந்த வரைபடத்தை பாருங்க. ரொம்ப சிம்பிளா இலக்கிய மதிப்பாய்வு செயல்முறைய 5 படிகளா பிரிச்சு காட்டுது. சரியான கேள்வியை கேட்கறதுல ஆரம்பிச்சு, ஆதாரங்களை தேடி, அதை ஆய்வு செஞ்சு, கடைசியா அதை எழுதுற வரைக்கும் இது ஒரு தெளிவான ரோட் மேப் மாதிரி நமக்கு வழிகாட்டும். இப்போ நம்மளோட சூப்பர் பவர்ஸ் பத்தி பார்க்கலாம். அதுதான் பூலியன் ஆபரேட்டர்கள். AND போட்டா நீங்க கொடுத்த 2 வார்த்தையும் இருக்கிற முடிவுகள் மட்டும் வரும். OR போட்டா ஏதாவது ஒன்னு இருந்தா போதும்.
நாட் போட்டா வேண்டாததை நீக்கிட்டு காட்டும். இது ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக். அடுத்து ஒரு சூப்பரான டைம் சேவிங் ஹேக். அதுக்கு பேரு ட்ரங்கேஷன். ஒரு வார்த்தையோட மூலச்சொல்லுக்கு பக்கத்துல ஒரு நட்சத்திர குறியீடு, அதாவது ஸ்டார் சிம்பிள் போட்டா போதும். உதாரணமா நர்ஸ் ஸ்டார் அப்படின்னு டைப் பண்ணா அது நர்ஸ், நர்சஸ், நர்சிங் எல்லா வார்த்தைகளையும் ஒரே தேடல்ல கண்டுபிடிச்சிடும். செம இல்ல? அவ்வளவுதாங்க, நம்மளோட முழுமையான ஆராய்ச்சியாளர் கருவிப்பெட்டி இப்போ தயார். ஆதாரங்களோட வகைகளை எப்படி அடையாளம் காணுறது, அதை கண்டுபிடிக்க சக்தி வாய்ந்த கருவிகள் எங்க இருக்கு, அந்த கருவிகளை திறமையா பயன்படுத்துறதுக்கான நுட்பங்கள் என்னன்னு எல்லாமே இப்ப நம்ம கையில இருக்கு. சரி, உங்க கருவிப்பெட்டி இப்போ தயாரா இருக்கு. இப்போ உங்களுக்கான முக்கியமான கேள்வி இதுதான். இந்த சக்தி வாய்ந்த கருவிகளை வச்சு சான்றுகள் அடிப்படையிலான நோயாளி பராமரிப்போட எதிர்காலத்தை நீங்க எப்படி இன்னும் பிரகாசமா உருவாக்க போறீங்க? உங்களுடைய அடுத்த கட்ட ஆராய்ச்சி பயணம் இங்கிருந்து தான் தொடங்குது.